Hello everyone, welcome to Mr. G Finance. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ளே வரீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். எல்லாமே ரொம்ப சிம்பிளாக கொண்டு வந்துட்டாங்க ப்ரோக்கர்ஸ் வழியாக. ஸோ நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுற ஆப் பார்த்திங்கன்னா ஏஞ்சல் ஒன். ஓகேவா, நீங்கள் எந்த ஆப் எடுத்தாலும் கிட்டத்தட்ட எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஆப் கொஞ்சம் வித்தியாசம் தான் இருக்கும், ஆனால் ப்ராசஸ் எல்லாமே எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் சேம் தான். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா எப்படி ஒரு கம்பெனியோட ஷேரை பை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம், விற்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன் டைம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி. ஒன் டைம் அப்படின்னா உங்களுக்கு அந்த பேர்லேயே தெரியுது, பல்காக ஒரு அமௌண்ட்டை இன்றைக்கே போட்டுட்டு அப்படியே விட்டுறது தான் ஒன் டைம். எஸ்ஐபி அப்படிங்கிறது பல்காக போட முடியாதவங்க, மாதம் சம்பளத்துலேருந்து ஒரு அமௌண்ட்டை சேர்க்க விரும்புகிறவங்க பண்ண வேண்டியது தான் எஸ்ஐபி. ஸோ மாதம் 1000 கட்டிக்கலாம், 2000 கட்டிக்கலாம். ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேட்டில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி வேலை செய்யும். ஸோ இந்த ரெண்டு விதமாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் எப்படின்னு சொல்லி இப்போ பார்த்துருவோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஏஞ்சல் ஒன் ஆப் வச்சுருக்கீங்க, ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜில் இருப்பீங்க. மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் இருக்கும். சர்ச்சில் போயிட்டு நீங்கள் எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனியோட பேரை நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு ஐடியா அப்படின்னு அடிக்கிறேன். ஐடியாவோட ஃபோன் ஷேர் இருக்குது, நான் அதில் இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறேன். ஸோ சர்ச் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஐடியா ஷேர் வந்துருச்சு. அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி பேஜ் வந்துடும். ஓகேவா, ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹7.48-49 ஓடிட்டுருக்குது. ஸ்டாக் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயின் இருக்கும், சார்ட்ஸ் இருக்கும், ஸ்டாக் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸ்டாக் டீட்டெயில்ஸில் போய்ட்டு நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதில் போனீங்கன்னா ஓவர்வியூ, டெக்னிக்கல், டெரிவேட்டிவ்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா, ஓகேவா, ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் செக் பண்ணிட்டீங்க. பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சிம்பிளான விஷயந்தான். கீழே பார்த்தீங்கன்னா பை இருக்கும், பை அண்ட் செல் இருக்கும். நீங்கள் பை கொடுக்க போகிறீங்க, எத்தனை குவான்டிட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணணும். மேலே பார்த்தீங்கன்னா டெலிவரி, இன்ட்ராடே, பே லேட்டர்னு இருக்கும். நீங்கள் டெலிவரி கொடுத்துருங்க. இன்ட்ராடே அப்படிங்கிறது ட்ரேடிங் பண்ணுறது, அதை மறந்துடுங்க. பே லேட்டர் அப்படிங்கிறது இன்றைக்கி வாங்கிட்டு நாளைக்கு பணம் கட்டுறது, அதையும் மறந்துடுங்க. டெலிவரி கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 7500 வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 1000 குவான்டிட்டி இதில் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அமௌண்ட்டை பொறுத்து நீங்கள் வச்சுருக்க அமௌண்ட்டை அந்த ப்ரைஸால் டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ குவான்டிட்டி வரும்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். நான் எக்ஸாம்பிளுக்காக இந்த வீடியோ போகிறனால ஒரு குவான்டிட்டி தான் அடிச்சிருக்கேன். குவான்டிட்டி அடிச்சிட்டேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லிமிட்னு இருக்கும். மார்க்கெட் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் ஓடிட்டுருக்க ப்ரைஸில் டேரெக்டாக வாங்கிடும். லிமிட் அப்படிங்கிறது நம்ம மேனுவலாக ஒரு ப்ரைஸ் அடிச்சிக்கலாம். நீங்கள் அடிக்கிற ப்ரைஸ் டேரெக்டாக மார்க்கெட்டில் ஓடிட்டுருக்க ப்ரைஸும் அடிச்சிக்கலாம். ஒரு வேளை இப்போ நான் சொல்கிறேன் 7.49 ஓடிட்டுருக்கு, நீங்கள் ₹7 வாங்கணும்னு இன்றைக்கி அடிச்சிங்க அப்படின்னா இன்றைக்கி ₹7 அந்த ஷேர் வரவே இல்லைன்னா இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட்டே ஆகாது. ஸோ நீங்கள் பையே பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் நீங்கள் பெட்டர் மார்க்கெட்லேயே விட்டுருங்க அந்த ஆப்ஷனை. எல்லாம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா எவ்வளோ சார்ஜஸ், எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கீழே காட்டும். ₹7.53 காட்டுது. ப்ளஸ் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜஸ் அப்படிங்கிற ப்ளூ பட்டனை கிளிக் பண்ணால் ₹31 சார்ஜஸ் காட்டுறாங்க. எல்லாம் ஓகே அப்படின்னா கீழே ப்ளேஸ் பை ஆர்டர். ஸோ ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காசன் காட்டுவாங்க. ஏன்னா ஒரு சில ஸ்டாக்ஸை கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு சர்விலன்ஸில் வச்சுருப்பாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. சில டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெசேஜ் காட்டும். அது என்ன ஏதுன்னு ஒரு சில டைம் படிச்சுக்கிங்க. ஒரு சில டைம் நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஸ்கிப் பண்ணிட்டு பை ஆல்ரெடி கொடுத்தாச்சு, கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா பை ஆயிரும். ஓகேவா, அந்த ஸ்டாக் இப்போ நம்ம பை பண்ணிட்டோம். நீங்கள் வாங்கின ஸ்டாக் பார்த்திங்கன்னா எப்பயுமே பார்த்திங்கன்னா போர்ட்ஃபோலியோன்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கீழே 5 ஆப்ஷன் இருக்குது. போர்ட்ஃபோலியோ போனோம் அப்படின்னா போர்ட்ஃபோலியோவில் இங்கே ஷோ ஆயிரும். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் ஸ்டாக் வச்சுருக்கேன். இப்போ அடிஷ்னலாக வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 9 குவான்டிட்டி வச்சுருந்தேன். இப்போ ஒரு குவான்டிட்டி அடிஷ்னலாக வாங்கினால 10 குவான்டிட்டி ஐடியாவில் இருக்குது. ஸோ போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் எத்தனை கம்பெனி வாங்கியிருக்கீங்களோ எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போ நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இடிஎஃப்னு வாங்கிக்கலாம். அதாவது கோல்டு பீஸ்ன்னு இருக்கும், சில்வர் பீஸ்ன்னு இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறது. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நம்ம ஸ்டாக் வாங்கினோமோ அதே மாதிரி தான். மேலே சர்ச்சில் போனீங்க அப்படின்னா கோல்டு பீஸ்ன்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். கோல்டு பீஸ் சர்ச் பண்ணிட்டேன். கோல்டு பீஸ் பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா இடிஎஃப் கோல்டு பீஸ் வருது. அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எப்பயும் போல் தான் பை அண்ட் செல் கீழே வருது, பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி பை பண்ணிக்கலாம் நீங்கள் எப்பயும் போல். ஸோ இப்போ சொன்ன ப்ராசஸ் தான். அதே மாதிரி சில்வர்லேயும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். இன்னொன்று மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இதே மாதிரி நிஃப்டி 50 பீஸ்ன்னு இருக்கும். அதாவது நிஃப்டி 50ல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா நிஃப்டி 50ன்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிஃப்டி 50 பீஸ் கிடைக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் இருக்கும், ஆல் எஃப்என்ஓ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நிஃப்டி 50 பீஸ்ன்னு அடிங்க, BEES. பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியாவோட பீஸ் வந்துடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ETF நிஃப்டி 50ல் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்னென்னா இது எப்பயும் போல் கீழே பை அண்ட் செல் இருக்கும். பை கொடுத்து எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ வாங்கிக்கலாம். ஒரு குவான்டிட்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 282.44 கொடுத்துருக்காங்க, 283 ரூபா. சரியா? இப்படி வந்து நீங்கள் நிஃப்டி 50ல் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விட ETF ஏன் பெட்டர் அப்படின்னா சேம் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்க போகுது. ஆனால் ETFல சார்ஜஸ் கம்மி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சார்ஜஸ் அதிகம். அதனால தான் நீங்கள் ETFல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கம்பெனியில் எப்படி வாங்கணும்னு பார்த்துட்டோம். விற்கிறது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போர்ட்ஃபோலியோ போனீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஸ்டாக் வச்சுருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏதாவது ஸ்டாக்கை விற்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஐடியாவே விற்கணும் அப்படின்னா ஐடியாவை கிளிக் பண்ணுவேன். கீழே பார்த்தீங்கன்னா பை இருக்குது, செல் இருக்குது. செல் கொடுப்பீங்க, குவான்டிட்டி எத்தனை குவான்டிட்டி விற்க போகிறீங்கன்னு பார்க்கணும். உங்கள்கிட்ட எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அதை மொத்தமாக விற்கலாம், பாதியாக விற்கலாம், அது உங்கள் சாய்ஸு. குவான்டிட்டி அடிச்சிருவீங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் மார்க்கெட்டில் அதையும் போல் மார்க்கெட்டில் விட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் செல் ஆர்டர் கொடுக்குறேன். ஸோ ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெரிஃபை பண்ணணும். டிபின் அப்படிங்கிறது என்னென்னா உங்கள் மொபைலுக்கு OTP வரும், அதை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அதாவது நீங்கள் தான் செல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணணும். கண்டினியூ டு CDSL கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு OTP வந்து அனுப்புவாங்க மொபைலுக்கு. அந்த OTP இங்கே வந்து அடிக்கணும். ஸோ OTP பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா வராது, ஒரு சில டைம் லேட் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் OTP கொடுத்துட்டு வெரிஃபை கொடுங்க. மறுபடியும் இன்னொரு ஸ்க்ரீன் இதே மாதிரி வரும், மறுபடியும் OTP கேட்கும். உங்கள் மொபைலில் செகண்ட் மெசேஜ் வரும். அந்த ரெண்டாவது மெசேஜில் இருக்க OTP அடிச்சுட்டு வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக செல் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வெரிஃபை பண்ணணும் எப்பயுமே செல் பண்ணும்போது. ஓகேவா? இதை நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், அது எப்படின்னு நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாக்கை செல் பண்ணிக்கலாம். சிம்பிளான ஆப்ஷன்ஸ் தான். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் டைம் பண்ணலாம், SIP பண்ணலாம். ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற ஃபில்டர் இருக்கும். FNO அப்படிங்கிறது ட்ரேடிங்கு, அதுக்கு பக்கத்தில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போனீங்க அப்படின்னா நீங்கள் எதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் இங்கே செக் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நிறைய ஃபில்டர்ஸ் எல்லாம் இருக்கும். SIP வித் ₹100, ₹500, ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னால் எப்படி நிஃப்டி 50 எடுத்துக்கலாம், நிஃப்டி 500 எடுத்துக்கலாம், நிஃப்டி 100 எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸை பொறுத்ததெல்லாம் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். அது இல்லாமல் இவங்க நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஃபண்டெல்லாம் இங்கே லிஸ்ட் ஆகும். நீங்கள் அதெல்லாம் இங்கே செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? கால்குலேட்டர்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு ஃபண்டு செலக்ட் பண்ணியிருப்பீங்க, இல்லை யாராவது உங்களுக்கு அட்வைஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ஃபண்டை பார்த்தீங்கன்னா மேலே சர்ச் பண்ணணும் எப்பயுமே. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நிறைய ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா நான் ஸ்மால் கேப் ஃபண்டை வந்து எடுத்துக்கலாம், ரைட்டா? ஆனால் ரிஸ்க் அதிகம்னு சொல்லுவாங்க. ரிஸ்க் அதிகம்னா சிம்பிளான விஷயம் தாங்க. மார்க்கெட் விழுந்தால் எல்லா ஸ்டாக்கும் தான் விழுக போகுது. ஸ்மால் கேப் மட்டும் விழுக போகிறது இல்லை, மிட் கேப்பு, லார்ஜ் கேப் எல்லாம் தான் விழுக போகுது. ஸோ ரிஸ்க்குன்னு ரொம்ப பயப்பட தேவையில்லை. நீங்கள் வேணும்னா என்ன பண்ணலான்னா 2-3 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்துகிட்டு டைவர்சிஃபை பண்ணிக்கலாம். சேஃப்டியான ஃபண்டு ஒன்று, இல்லை சேஃப்டியான ஃபண்டு 2 எடுத்துக்கலாம். டேஞ்சரான ஃபண்டு, அதாவது ரிஸ்க்கு அதிகமாக இருக்க ஃபண்டு ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைவர்சிஃபை பண்ணிக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, ஸ்மால் கேப் கொடுத்துட்டேன், மேலே ஃபில்டர்ஸில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ என்னென்ன கம்பெனி வருதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். பந்தன், இன்வெஸ்கோ, குவாண்ட், நிப்பான், டாட்டா. ஸோ ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது, எல்லாம் வரும். இதில் ரிட்டர்ன்ஸ் லாஸ்ட் 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா பந்தனில் அதிக ரிட்டர்ன் வந்திருக்குது. குவாண்ட் ஸ்மால் கேப்பில் பார்த்தீங்கன்னா 30% வந்திருக்கு. நான் குவாண்ட்டை இன்கேஸ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. 5 இயர் ரிட்டர்ன் பார்க்கலாம். ஆவரேஜாக பாருங்கள் 44% வந்து கொடுத்துருக்குது. ஸோ ரொம்ப பெரிய ரிட்டர்ன் இதெல்லாம். ஸோ மினிமம் SIP அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ₹1000 காட்டுது. உங்களால் 1000 போட முடியும் அப்படின்னா இந்த ஃபண்ட் எடுத்துக்கோங்க. இல்லை ₹100 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஃபண்ட் இருக்குது, அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். 500 கூட எடுத்துக்கலாம். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். கீழே பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் பை அண்ட் செல் காட்டுற மாதிரி இங்கே இன்வெஸ்ட் நவ்னு பட்டன் இருக்குது. ஓகேவா? இன்வெஸ்ட் நவ் கொடுப்பீங்க. கொடுத்தீங்க அப்படின்னா
நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் மேலே பாருங்கள், எஸ்இபி இருக்குது, ஒன் டைம் இருக்குது. ஸோ ரெண்டுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. ஒன் டைம்னா ஒன் டைம் கொடுத்துட்டு ஒரு 50,000 1,00,000 அமௌண்ட் அடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா பே பட்டன் இருக்குது. பே கொடுத்தீங்க அப்படின்னா கூகுள் பே, ஃபோன்பே வழியாக நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ண போகிறீங்க. பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. ஓகேவா? அதே மாதிரி எஸ்ஐபி அப்படிங்கிறது சேம் தான். பணம் வந்து நீங்கள் எஸ்ஐபியில் கம்மியாக போட போகிறீங்க. மாதம் இது கட்டுற மாதிரி மாதம் 1000 ரூபா அப்படின்னு கொடுத்துட்டு கீழே எஸ்ஐபி டேட் இருக்கும். சைடில் ஒரு பென்சில் மாதிரி எடிட் இருக்கும். எடிட்டில் போய்ட்டு என்ன டேட்டில் கட்ட போகிறீங்க, மாதம் 5ஆம் தேதினா 5ஆம் தேதி கொடுத்துட்டு மறுபடியும் இதுவும் அதே தான் பே பண்ண போகிறீங்க. பணத்தை பே பண்ணிடுங்க. சரியா? கூகுள் பே வழியாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். பே பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா பேக் வந்துடுங்க. இந்த ஹோம் பேஜ் இருக்கு இல்லையா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஹோம் பேஜ், கீழே பாருங்கள் டிஸ்கவர் போர்ட்ஃபோலியோ எஸ்ஐபி ஆர்டர்ஸ். ஸோ நீங்கள் பணத்தை வந்து சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆர்டர்ஸில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் நாஸ்டாக் அப்படிங்கிறது அமெரிக்காவோட ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா பேமெண்ட்லாம் கட்டிட்டு ஆர்டர் ப்ளேஸ் ஆயிடுச்சு. நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பணத்தை அனுப்புனாலும் 2 நாள் ஆகும். ஓகேவா? கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ நான் நேற்று கட்டினேன், இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ராசஸில் தான் இருக்குது. இன்றைக்கி கம்ப்ளீட் ஆயிரும், இல்லை நாளைக்கு கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸில் ஓடிட்டுருக்கோம். எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ இருக்கும். போர்ட்ஃபோலியோ போனீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆயிரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி இன்னொரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், HDFC ஸ்மால் கேப் ஃபண்டு. அதோட டீட்டெயில்ஸ் இங்கே காட்டுது இல்லையா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஸ்டாக்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு. எஃப்என்ஓ வந்து நம்ம நார்மலாக யாரும் உள்ளே போகாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்என்ஓ இஸ் வெரி டேஞ்சரஸ். 195 பேர் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது எவ்வளோ டஃப்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஐபிஓ ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஐபிஓவும் அப்ளை பண்ணலாம். என்னென்னா இந்த ஹோம் பேஜ் இருக்குது, கீழே வந்தீங்க அப்படின்னா ஐபிஓ ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ETF ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. ETF இருக்குது. ETF போனீங்கன்னா நான் கோல்டு பி சொல்லிட்டேன், நிஃப்டி பி சொல்லிட்டேன், சில்வர் பி சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே பார்த்தாலே தெரியாதான் கொடுத்துருக்குறாங்க. கோல்டு பீஸ், டாட்டா கோல்டு. கோல்டு பீஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு பீஸ்னு இல்லை, டாட்டா கோல்டுன்னு கூட இருக்கும். ஸோ அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 9 ரூபா இருக்கும். கோல்டு பீஸ் 82 ரூபா இருக்கும். ஸோ எதில் போட்டாலும் ரிட்டர்ன் சேம் தான். நீங்கள் ப்ரைஸ் வந்து வேறு இருக்குன்னு பயப்பட தேவையில்லை. ஸோ ETFஸை இங்கே செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இவங்க நிறைய பீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பீஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இண்டெக்ஸோட பீஸும் இருக்கும். கோல்டு மட்டும் இல்லை, சில்வர் மட்டும் இல்லை, இண்டெக்ஸு. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்காரங்களே நிறைய ETFs வந்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் இங்கே நீங்கள் செக் பண்ணி எப்பயும் போல் ஸ்டாக் பை பண்ணுற மாதிரி பை பண்ணிக்கலாம். அடுத்த ஐபிஓ அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கரண்ட்டில் ஓடிட்டுருக்க ஐபிஓ நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? ஸோ ஓப்பன் அண்ட் அப்கமிங்கில் இருக்கும். மெயின் போர்டு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு நீங்கள் வந்து 5,000 ரூபாய்க்குள்ளே கட்டுற மாதிரி இருக்கும். SMEன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் போடணும், அதை விட்டுருங்க. ஸோ ப்ரீ அப்ளை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இன்னும் ஓப்பன் ஆகலை, இருந்தாலும் நீங்கள் ப்ரீ அப்ளை பண்ணலாம். ஸோ 2 கம்பெனி ஓடிட்டுருக்கு. நீங்கள் இதெல்லாம் ரிசர்ச் பண்ணணும். எந்த ஐபிஓவில் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும்போது ப்ராஃபிட் வருது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா வேஸ்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், GNG எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இருக்குது. அப்ளை பண்ணோம் அப்படின்னா ப்ரீ அப்ளைங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன்னா அடுத்த பேஜ் வந்து எனக்கு வந்துடும். ஸோ எத்தனை லாட் அப்படின்னு பார்க்கணும். நம்மளாம் ரீட்டெயிலு. ஸோ ஒரு லாட் பார்த்தீங்கன்னா 63 ஷேர்ஸ். ஆமாம், ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குவான்டிட்டி வந்து 237 ருபீஸ். ஸோ டோட்டலாக எவ்வளோ பே பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா 14,931 ரூபா. ஓகே. ஸோ யூபிஐ ஐடி வந்து நீங்கள் இங்கே கொடுக்கணும். நான் என்னோடய ஐடி ஆல்ரெடி கொடுத்துட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி ஆல்ரெடியில் இருக்குது. நீங்கள் வந்துட்டு கூகுள் பேயில் ஃபோன்பே ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் யூபிஐ ஐடி வந்து ப்ரொஃபைலில் இருக்கும். காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரீ அப்ளை ஃபார் ஐபிஓ கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்ளைடு ஃபார் ஐபிஓ. ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி இந்த ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகுது. ஓகேவா? அந்த அன்னைக்கு என்ன ஆகுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் பேயில் ஃபோன்பே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆப்பில் வந்து ரெக்வஸ்ட் வரும். இந்த அமௌண்ட் 14,931க்கு அமௌண்ட்டை வந்து யூபிஐ பின்னை கொடுத்து சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். ஆனால் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை நீங்கள் யூஸே பண்ண முடியாது. ஓகேவா? அலாட்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா 28 ஜூலை இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 28 ஜூலை. 28 ஜூலை அன்னைக்கு உங்களுக்கு இந்த ஏலம் விடும்போது உங்கள் பேரில் இந்த ஐபிஓ கிடச்சது அப்படின்னா உங்கள் பணத்தை அப்போ தான் எடுப்பாங்க. ஒருவேளை அலாட்மெண்ட்டில் உங்கள் பேர் வரல அப்படின்னா உங்கள் பணத்தை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபண்டு கிடச்சிருச்சு அப்படிங்கிறப்போ
என்றைக்கு லிஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 30 ஜூலை வந்து லிஸ்ட் ஆகுது. லிஸ்ட் ஆகும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு 237 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். 300 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆச்சுன்னா நீங்கள் வாங்கினது 237 ரூபாய்க்கு, விற்கிறது 300 ரூபாய்க்கு. ஸோ ஒரு 40 குவான்டிட்டி 50 குவான்டிட்டி வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த குவான்டிட்டிக்கான ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் விற்று எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஐபிஓ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐபிஓ ஷேர் அலாட்மெண்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இது வந்து அங்கே ஷோவாகும். நம்ம எப்படி நார்மலாக ஸ்டாக்கை செக் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் போர்ட்ஃபோலியோ போனீங்க அப்படின்னா எக்கோட்டியில் இங்கே வந்து ஷோ ஆயிரும். அதை மறுபடியும் நீங்கள் எப்பயும் போல் இப்படி கிளிக் பண்ணிட்டு கீழே செல்லை கொடுத்து விற்றுட்டு ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். விற்றோடனே பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் அக்கௌண்ட் இருக்கும். அக்கௌண்ட்டில் போனீங்க அப்படின்னா ஃபண்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, பேலன்ஸ் இங்கே வந்து விழுந்துடும். இங்கேருந்து நம்ம டேரெக்டாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு நாள் கழித்து வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா மேலே ட்ரேடிங் பேலன்ஸ்னு காட்டுதா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐபிஓ ஷேர்ஸை விற்றுட்டீங்க அப்படின்னா 5000 இல்லை 20000, 5000 ப்ராஃபிட்னு வச்சுக்கிங்க. 20000 ரூபாய்க்கு விற்றீங்க அப்படின்னா 20000 வந்துடும். கீழே வித்ட்ரா இருக்கும், வித்ட்ரா கொடுத்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம். ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.